ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். வேடநத்தம் பள்ளி மாணவி பாலியல் கொலை வழக்கு. ஒரு வழியாக குற்றவாளியை காவல்துறை கைது செய்திருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு ஃபஸ்ட்டில் மிஸ்இன்ஃபர்மேஷன். இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சோஷியல் மீடியா முழுக்க பரவி கிடக்கு. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸும் சரி, சமூக வலைதளங்களுக்கும் சரி, யூடியூப் சேனல்ஸும் சரி, அழகாக அந்த பொண்ணோட பேரை யூஸ் பண்ணுறது, அந்த பொண்ணோட படத்தை போடுறது, அந்த பெண் இறந்த நிலையில் இருந்தப்போ அவங்களோட படங்களை வெளியிடுறது, தம்ப்நெயில் வைக்கிறது, எப்படி நடந்தது தெரியுமா, எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டால் தெரியுமா, இது எப்படித்தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு வியூக்கான ஒரு பொருளாக தான் பார்த்தாங்களே தவிர யாருமே இந்த நியூஸை கொண்டு போய் சேர்க்கலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. நானும் நிறையா யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட படத்தை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எப்படி நடந்துச்சு தெரியுமா, இது எப்படி நடந்துச்சு தெரியுமான்னு அதை ஒரு கிளிக் பைட்டாக யூஸ் பண்ணாங்களே தவிர யாருமே கூட நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்தால் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸே இல்லாத, இதனால தான் அந்த மாவட்ட எஸ்பி கூட கண்காணிச்சாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இந்த பொண்ணோட படத்தை எதையும் யூஸ் பண்ணால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படணும்னு. இது கண்டிப்பாக ஒரு சாபக்கேடு. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா நம்ம வியூஸ் ஆக்க நினைப்போமா? பட் இப்போ இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் கூட யூடியூப்பில் அப்படி தான் பண்ணுறாய்ங்க அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு காவல்துறை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கலாம். பட் என்னை பொறுத்த மட்டும் சொல்லணும்னா தமிழ்நாடு காவல்துறை கண்டிப்பாக இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு பானை சேற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது காவல்துறைக்கு செட் ஆகாது. ஏன்னா இங்கே நல்ல நல்ல உயர் அதிகாரிகளும் இருக்கிறாங்க. பட் யாரோ ஒருத்தரோட ஒரு சின்ன அ அசாதாரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மொத்த காவல்துறைக்குமே கெட்ட பேரை ஏற்படுத்துது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வேடநத்தம் கொலை வழக்குன்னு சொல்லலாம். அன்றைக்கே அவங்க அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பயே அந்த காவல்துறை போய் அந்த காட்டுக்குள்ள ஒரு துழாவ இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பொண்ணு உயிரோட கிடச்சிருக்கும். இல்லைனா குற்றவாளி கிடச்சிருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு 9 நாளா பார்த்தீங்கன்னா, மொத்த காவல்துறையுமே சோறு தண்ணி இல்லாமல் ஊர் ஊரா அலைஞ்சு ஒரு வழியாக குற்றவாளிய கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் அவங்க பாடம் படிப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம். இந்த பாலியல் வழக்குகள்லாம் நமக்கு என்னத்த கொலை வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அப்படி போகிறாங்க, பெண்கள் அங்கே போகிறாங்க, பெண்கள் இங்கே போகிறாங்க, ஓகே. பட் இருக்கிறவங்களும் கட்டுப்பாடோட இருக்கணும் சமூகத்தில. இத்தன நாள் ஆச்சு நம்ம தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், படிப்பில முதலிடை பெற்ற மாநிலம் அப்படிங்கிறோம், வல்லரசுங்கிறோம். பட் இன்னும் ஒரு பெண் இயற்கை உபாதை கிடைக்க காட்டுப்பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலைமை. அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் போய் அதான் அவன் நோட்டமிட்டு ஒரு நாள் போய் அந்த பெண்ணை தூக்கி கற்பழித்து கொலை செய்து இந்த மாதிரியான கேஸ் இது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உடனடியாக தடுக்கப்படணும் அப்படின்னா வீட்டுக்கு வீடு கழிப்பறை அப்படிங்கிறது அவசியம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம். என்னப்பா கழிப்பறை தானப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி ஒரு பொண்ணோட உயிரை கொல்ற அளவுக்கு காஸ்ட் ஆகிருக்கு. இதை எப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினரும் சரி, அரசாங்கமும் சரி அதை ஒரு முன்னெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். தேர்தல் வர்றனாலயோ என்னமோ தெரியல, எல்லாருமே ஓடி ஓடி பாஞ்சு பார்த்தாங்க. மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்துச்சு இந்த வேடநத்தம் பாலியல் வழக்குல. ரொம்ப சந்தோஷம். பட் இது தேர்தல் இல்லாம இருந்தாலும் இதே மாரி இருக்குமா? எல்லாருக்கும் இந்த சமூக அக்கறையோட செயல்படுவாங்களா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஓகே, ஓகே. கண்டிப்பா அந்த ஊர்க்காரங்க போராடுனாங்க. குறிப்பிட்ட மாணவர் அமைப்பு போராடுனாங்க. கட்சிக்காரங்க நெறைய பேர் வந்தாங்க. ஏன்னா நான் பக்கத்து ஊருங்கள்லாம் நெறையாவே பார்த்தேன் இந்த மாதிரியான விஷயங்கள. அதனாலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷரு, காவல்துறை மேலேயும் ஒரு ப்ரெஷரு. அதனாலேயே வேகமா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. இல்லனாலும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. குற்றவாளிக்கு ஒரு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்து. பட் இந்த கேர்லெஸ்னாலயும் சரி, இந்த மிஸ்டேக்ஸ்னாலயும் சரி, எவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படுதுங்கிறத நம்மளே பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பொண்ணோட உயிர் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற கேர்லெஸ். எல்லாமே கேர்லெஸ் தான். ஒரு பொண்ணோட ஊர்ல கழிப்பறை கிடையாது. அந்த பொண்ணு போறப்ப இறக்குது. அவங்க பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப காவல்துறை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில மிஞ்சினது அந்த பொண்ணோட உடல் தான். உயிர் இல்ல. அந்த பொண்ணு என்ன சொல்றது, பாலியல் துன்புறுத்தப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, சடலமா தான் மீட்கப்பட்டுருக்காங்க. இதுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே காரணம். அதுதான் நான் சொல்ல விரும்பினேனே தவிர, மத்தபடி இல்ல நம்ம ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. ஸோ இந்த பள்ளி மாணவியோட வேடநத்த கொலை வழக்குல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சமூகத்தில இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. ஐயய்யோ! இந்த பொண்ணுக்கு அப்படி நடந்துச்சு. ஐயோ! இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சு. ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும் நம்ம எல்லாருமே நல்லவங்களாயிருவோம். ஆஹா! இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துச்சு. பட் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஆம்பள பசங்கள கண்டிப்பா சொல்லி வளர்க்கணும். அது எல்லாருடைய கடமையும் கூட. ஆ ஒருத்தன் ஒரு வாரமா நோட்டமிட்டு ஒரு பொண்ண தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி, அதே இடத்துல அவங்க ஊரு பக்கத்திலேயே போறான்னா, அவனுக்கு என்ன ஒரு தைரியமா இருக்கும்? மது இல்ல இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கஞ்சா அடிச்சவங்க, மது குடிச்சவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கணும்னா, மது ஒழிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வீட்டுக்கும் கழிப்பறைங்கிறது ரொம்ப முக்கியம்.
பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல பெண்ணோட உயிர் தான் போயிருக்கு. இதுக்கு நீங்களும் நாங்களும் காரணமா சொல்ல முடியும். சொல்ல முடியுமான்னு கேட்டா, நேரடியாகவும், மறைமுகமா எல்லாருமே காரணம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்டிப்பா ஃப்யூச்சர்ல நடக்காம பார்த்துக்கணும். அதுதான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கோ, ஆம்பள பசங்களுக்கோ, நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃப்யூச்சர் கோல்டா இருக்கும். இது வருங்காலங்கள்ல நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். இது குறித்து உங்களுக்கு கமெண்ட் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.